அதான் உனக்கு எங்க சித்ராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலன்னு முடிவாயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அவளை திரும்ப திரும்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்க? நீ உயிரோட இருந்தா தானடா இதுக்கப்புறம் அவளை டார்ச்சர் பண்ணுவ. சாவடிச்சிட்டா கர்ணா வேணாம். டேய் விடுறா. டேய் வேணான்னு சொல்றேன்ல, விடு. இப்ப நீ இவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கான். சட்டப்படி போனா இவனுக்கு ஆயுள் தண்டனை கூட கிடைக்கும். அதான் இவனை மாதிரி ஆளுங்களுக்கு கரெக்டா இருக்கும். சட்டப்படி தண்டிச்சா மட்டும்தான் தப்பு பண்றவனுக்கும் ஒரு பயம் வரும். அதை விட்டுட்டு இப்படி கொலைக்கு கொலை, பழிக்கு பழின்னு ரவுடித்தனம் பண்ணி தெரிஞ்சா யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீ அவசரப்பட்டு அவனை நீ கொலை பண்ணனா இது பெரிய பிரச்சனையாகி சித்ராவோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். இங்க பாரு, நான் சொல்றத கேளு, அவனை விட்டுரு. ஆமா கருணா, சார் சொல்ற மாதிரி இவனுக்கெல்லாம் சட்டப்படி தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இவனை மாதிரிலாம் வெளியில சுத்திட்டு திரியிற எல்லாருக்கும் பாடமா இருக்கும். இப்ப வேண்டாம், விட்டுரு. இவனை போலீஸும் கோர்ட்டும் பாத்துக்கும். பாய்ஸ் சார், இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாமா. கர்ணாவுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். கர்ணா வந்து நில்லு. இந்த கற்பூர தேய்த்து சீக்கிரம். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நல்ல கண்ணு, பேய் கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் கர்ணா விட்டு போகணும். கர்ணா, உன்னை ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கணும்னு நினைச்ச கர்ணா, எங்க உங்க அண்ணன் தான் விடல. கர்ணா, உன் மேல நிறைய பேரு கொன்னு வச்சிருக்கானுங்க. அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப ஆர்த்தி எடுத்துட்டல, எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. அந்த கண்ணெல்லாம் இனிமே என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. இத வந்துற. எப்படி கர்ணா இருக்க? ரொம்ப பெரிய ஆக்சிடென்டா? அதெல்லாம் இல்ல அண்ணி, பைக்ல இருந்து லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சாதாரணமா சொல்ற, பைக்ல போறப்ப பார்த்து போக கூடாதா கர்ணா? அண்ணி மெதுவா தான் போயிட்டு இருந்தேன், ஒரு நாய் குறுக்குல வந்துருச்சு. மாப்ள, இப்ப வலியெல்லாம் எப்படி இருக்கு மாப்ள? பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. இந்த இடத்துல மட்டும்தான் லைட்டா வலி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சரியாயிடும். என்ன வந்தவன வாசல்ல நிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு வாங்க. வா கர்ணா, உள்ள வா. வா வா, உள்ள வா. கடவுளே, நான் வேண்டிக்கிட்ட மாதிரி என் பையனை திரும்பவும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. இதுக்கப்புறம் இவன் இங்கே போனாலும் எதுவும் ஆகாம இவனுக்கு துணையா இருந்து நீங்க தான் காப்பாற்றணும். சாமியெல்லாம் கும்பிடுறாரு. கர்ணா, அந்த விபூதி எடு. எல்லாரையும் மயங்கி வச்சிருக்கான். ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, நல்லா. கர்ணா, இதுக்கப்புறம் நீ எங்க வெளியில போனாலும்
ரொம்ப கவனமாக போகணும், சரியா? சரிங்கய்யா. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க, அதனால் முதல்ல போய் தலைக்கு குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. ம், சரி. ஆ இந்து, ஐயா. இவனை கூட்டிகிட்டு போமா. ம், சரிங்கய்யா. போ. ம், போலாம். வரேன். ம். இவர் ஒருத்தர் பா என்னப்பா நடக்குதுங்க? இது வரைக்கும் என்கிட்டயும் அண்ணங்கிட்டயும் இந்த மாதிரி பாசமா இருந்தது இல்லையே. ஒரு வேலைக்காரங்கிட்ட அப்படி பாசமா பொங்குறீங்களே. டேய், அவன் நல்லா இருந்தா தாடா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஜோசியக்காரர் சொன்னதை மறந்துட்டியா? பெரிய ஜோசியமன் ஜோசியம். கிருபாவோட ஜாதக அமைப்பு படி கர்ணா இந்த வீட்டுக்குள்ள இருந்தா தான் கிருபாவோட உயிருக்கு பாதுகாப்பு. அப்போ அவனை நல்லா பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே. சும்மா ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கப்பா. இல்ல, நீ அப்போ எனக்காக இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னியே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் அனாதை இல்லைல்ல? இல்ல, உனக்கு இங்க ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. அந்த குடும்பத்துல 2 அண்ணன், 2 அண்ணி, அண்ணனோட குழந்தைங்க, நானு, எல்லாருமே இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல உன் அப்பா ஸ்தானத்துல நம்ம ஐயா இருக்காரு. ரொம்ப டயர்டா இருப்ப, வா வந்து படுத்துக்கோ. ஏய், என்ன பண்ற? வந்து மேல படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன்.